அதுதான் இப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாரு, என்னை வந்து பி டீம் சொல்கிறாரு, கொடநாடு இதில் வந்து A1 அவர் தான் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நாடகமாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் இந்த மாதிரி சொல்லுவாங்களா? அவங்க பலமான எதிர்ப்பை காமிக்கணும்ல. இப்போ எடப்பாடி எதிர்ப்பு தானங்க 3ஆம் அணிக்கு காரணம், திமுக எதிர்ப்பு இல்லை. இப்போ திமுக அணி தான், திமுக எதிர்ப்பு தான் பலம் என்றால் அவர்கள் ஏன் இந்திய கூட்டணியில் இருந்துடலாமே? அவர்களுக்கு இப்போ வந்து என்னன்னா திமுக எதிர்ப்பு, இபிஎஸ் எதிர்ப்பு, அதனால நாங்கள் 3ஆவது அணிக்கு வரோம். இதான் தேவை. எங்களுக்கு பாஜக எதிர்ப்பு இல்லை, பாஜகவோட நாங்கள் உறவாக தான் இருக்கோம். தினகரன் தான் சொல்றாரு, பாஜகவோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, மோடியோட பிரச்சனை இல்லை, அமித்ஷாவோட பிரச்சனை இல்லை, எங்களுக்கு பிரச்சனை இல்லாம இபிஎஸ் தான். சசிகலாவுக்கு என்ன பிரச்சனை? அப்ப இந்த இது நீங்க பாருங்க, விஜய்க்கு என்ன பிரச்சனை? திமுக பிரச்சனை, பாஜக பிரச்சனை. எங்க ரெண்டும் எங்கள் கொள்கை எதிரிகள், அரசியல் எதிரிகள். அப்ப நாங்க வந்து இந்த இடத்துல தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ சேர்த்துக்கொள்வது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இந்த கட்டத்துக்கு வரும்போது நீங்க பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பிளவு வரும்போது திமுகவுக்கு எதிர்த்து பாஜகவுக்கு ஓட்டு போடுறவன் போடுவான், பாஜக இருக்கு அதனால அதிமுகவுக்கு போடாதவன் இங்க போட மாட்டானா? அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இங்கேயும் வந்து விழுவும், ஒட்டுமொத்தமா போகாது இல்ல. எத்தனை சிறுபான்மை வாக்குகள் வந்து விஜய் சார்பில் இங்க இந்த கூட்டணிக்கு ஓட்டு போட நினைப்பாங்க. அப்ப இதை பிரிக்கணும், இது ஒரு போலரைசேஷன், வாக்கு வங்கிகளை பிரிக்கணும். எல்லாமே வாக்கு வங்கி தாங்க, அது அடிப்படையில் தான் செங்கோட்டையன் பேச்சு. என்ன கேட்கிறேன், 4 வருஷம் வாயை மூடிக்கிட்டு இருந்த செங்கோட்டையன் ஏன் இப்பொழுது பேசணும்? தேர்தல் நெருங்கும் போது ஏன் பேசணும்? என்ன பண்ணிட்டார் எடப்பாடி? நீங்க போய் குருபூஜையில் போய் கலந்து கொண்டு மாலை அணிவித்து விட்டு வணக்கம் சொல்லிட்டு வந்தா என்னதான் செஞ்சிருப்பாரா? நீங்க வலுக்கட்டாயமாக ஏன் வந்து நீங்க தினகரன் வண்டியில ஏறணும்? ஓபிஎஸ் வண்டியில ஏன் ஏறணும்? ஏன் அவங்கள சந்திக்கணும்? ஏன் சசிகலாவை பார்த்து இப்போ சின்னம்மா என்று திரும்பி புகழ் பாடணும்? தேவை என்ன? அதற்கான தேவை என்ன வந்து விட்டது? அடிப்படையில் நீங்க இவ்வளவு பேசிட்டோம். இபிஎஸ் பார்வையில் நீக்கினது சரிதானே? ஒரு இபிஎஸ் இப்பொழுது பொதுச் செயலாளர், அவர் தற்காலிகமோ நிரந்தரமோ பொதுச் செயலாளர். ஒரு பொதுச் செயலாளர் நாங்க கட்சியை விட்டு விளக்கணோட பேசினா நீக்குவாங்களா நீக்க மாட்டாங்களா? நோட்டீஸ் கொடுக்கணுங்கிறாரு. ஏற்கனவே நீங்க வந்து அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுக்கு நான் உங்க அமைப்பு செயலாளர் பதவியை தூக்கி இருக்கேன்ல.